இந்த ஒரு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. குஸ்கா பிரியாணி மட்டும் இல்லை, இனிமேல் நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலும் நல்ல பொலன்னு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக செய்யலாம். எந்தெந்த பொருளை எந்த வரிசையில் சேர்க்கணும், எவ்வளோ வதக்கணும்னு இந்த வீடியோ ஃபுல்லாக டிப்ஸ் இருக்குது. ஒரு கப் பாஸ்மதி அரிசியை கழுவி 20 நிமிஷம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 3 கிராம்பு, ஒரு மராத்தி மொக்கு, கொஞ்சம் கல்பாசி சேர்த்து வாசனை வந்ததும் 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல பொன்னிறமா வதக்கினாதான் பிரியாணி சூப்பரா இருக்கும். இப்ப 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போனதும் 2 தக்காளியை சேர்த்து தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அரை கைப்பிடி புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து 2 நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல கொதி வந்ததும் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை தண்ணி வடித்து சேர்த்து அரை மூடி எலுமிச்சம்பழம், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து கலந்துக்கோங்க. 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அரிசி மேலே இருக்க தண்ணி குறைஞ்சு அரிசியோட அளவும் தண்ணியோட அளவும் இந்த மாதிரி சமமானதும் மூடி போட்டு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து இதை திறந்து பாருங்கள். பொலன்னு குஸ்கா பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.